9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.4 4வது கணக்கு விரிவுபடுத்துக. இதில் ரோமன் லெட்டர் 1 3a - 4b த ஹோல் கியூப் அப்படின்ட்டு கேட்டிருக்கு. இதை நம்ம விரிவுபடுத்தி எழுதணும். இப்போ நம்ம ஏற்கனவே மனப்பாடம் செய்து வச்சுருந்த முற்றுரிமையை எழுதிக்கணும். இதில் ஏக்கு பதிலாக 3a அப்படின்னும் பிக்கு பதிலாக 4b அப்படின்னும் பிரதியிட போகிறோம். அப்போ ஏ இருக்கிற இடத்துல வந்து 3a, பி இருக்கிற இடத்துல வந்து 4b. ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 3a த ஹோல் கியூப் மைனஸ் பிக்கு பதிலாக 4b ஹோல் கியூப் மைனஸ் 3ab. ஏக்கு பதிலாக 3a, பிக்கு பதிலாக 4b இன்ட்டு ஏக்கு பதிலாக 3a, பிக்கு பதிலாக 4b. இங்கே ஹோல் கியூப் இருக்கிறதுனால 3ஐயும் தனியாக கியூப் பண்ணணும், ஏயையும் தனியாக கியூப் பண்ணணும். 3 கியூப் அப்படின்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. இப்போ 3 9, 9 3 27. அப்போ 3 கியூப் பண்ணால் 27 கிடைக்குது. ஏ கியூப் பண்ணால் ஏ கியூப் தான். மைனஸ் 4 கியூப் பண்ணால் 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 3 டைம்ஸ் நம்ம பெருக்கணும். 4 16, 16 4 64. இப்போ பெருக்குனா நமக்கு 64 கிடைக்குது. பி கியூப் தான். அடுத்து நம்ம எண்களை தனியாக பிரிக்க போகிறோம். அப்போ 3 9, 9 4 36, 3 9, 9 4 36. அடுத்து ஏயும் பியும் பெருக்குனா ஏபி தான். இது அப்படி தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம இந்த ப்ராக்கெட்டை எடுக்கணும். ப்ராக்கெட் எடுக்கணும் அப்படின்னா 36 ஏபியை உள்ளே பெருக்கணும். இங்கே உள்ள நம்பர் 36, அங்கே உள்ள நம்பர் 3. அப்போ 36ஐயும் 3ஐயும் நம்ம பெருக்க போகிறோம். 3 18க்கு 8 மிச்சம் 1, 3 9, 9 1 10. அப்போ நமக்கு வர்றது 108. அடுத்து இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது. அப்போ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு மாறும். இது பி அப்படி இருக்கும். அடுத்ததாக இதே 36 இங்கே 4 கூட பெருக்கும்போது இரண்டுலேயுமே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறும். 36 4ஆல் பெருக்க போகிறோம். 4 6 24க்கு 4 மீதம் 2, 4 3 12, 12 2 14. அப்போ 144. இங்கே ஒரு பி இருக்குது, இங்கே ஒரு பி இருக்குது. அப்போ பி இன்ட்டு பி ஸ்கொயர். அப்போ ஏ அப்படி தான் இருக்கும். அப்போ பிஏ பெருக்குனா பி ஸ்கொயர். அடுத்து ரோமன் லெட்டர் 2 எக்ஸ் ப்ளஸ் 1/y த ஹோல் கியூப் அப்படிங்கிறத விரித்து எழுதணும். அப்போ இது போல் இருக்கக்கூடிய முற்றுரிமை நமக்கு தெரியும். ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இப்போ இந்த கணக்கை நம்ம இந்த ஃபார்முலா படி விரித்து எழுத போகிறோம். அப்போ இந்த கணக்கில் ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் கொடுத்துருக்கு, பி இருக்கிற இடத்துல 1/y கொடுத்துருக்கு. அவ்வளோதான். இதை கொண்டு போய் நம்ம இதில் பிரதியிட போகிறோம். இப்போ ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 1/y ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக எக்ஸு ஹோல் கியூப் ப்ளஸ் பிக்கு பதிலாக 1/y த ஹோல் கியூப் ப்ளஸ் 3 ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 1/y இன்ட்டு ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 1/y. எக்ஸ் கியூப் அப்படி இருக்கட்டும். 1 கியூப் பண்ணால் 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 1 தான். அப்போ 1 அப்படின்னு வந்துடும். ஒய்யை கியூப் பண்ணால் ஒய் கியூப். இங்கே எண்கள் 2 தான் இருக்குது. 3ஐயும் 1ஐயும் பெருக்குனா 3 இன்ட்டு 1 3. எக்ஸ் அப்படி இருக்கும். பை கீழே உள்ள எண் வந்து ஒய். அவ்வளோதான். இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் உள்ள இந்த உறுப்பை மட்டும் உள்ளே பெருக்க போகிறோம். இப்போ கவனிச்சிங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகும். இதனுடைய அடுக்கு வந்து 1. அப்போ அடிமானங்களை பெருக்கும்போது அடுக்குகளை கூட்டணும். அப்போ ப்ளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் அப்படி இருக்கும்.
அடுத்து இது ரெண்டையும் பெருக்கும்போது 3 இன்ட்டு 1 3 எக்ஸ் அப்படி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒய் அப்போ ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர்.